அடுத்ததா இரண்டாவது போராட்டம் அஜித் குமார்னுடைய மரணம். சாரி ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சுட்டு விஜய் நின்னாரு. 2 நிமிஷமோ பேசிருப்பாரு நினைக்கிறேன் அந்த ப்ரொடெஸ்ட்ல. தமிழ்நாட்டில் நாங்க தான் முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய விஜய் 2 வருடங்கள்ல 2 போராட்டங்கள்ல மட்டுமே கலந்திருக்காரு. 2 வருடம் முடிஞ்சிருச்சு. 3வது வருடத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. என்ன சாதனைகளை தாவேகா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாவேகாவுடைய சாதனைய பட்டியலிடணும் அப்படின்னா முதல் இடத்துல கரூர் கொடூரம் தான் இருக்கு. 41 உயிர்களை பலி கொடுத்த கொடூரம், 41 குடும்பங்களை சிதைச்ச அந்த கொடூரம் தான் தாவேகாவுடைய 2 வருட சாதனையில முதல் இடத்துல இருக்கணும். அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரும் சாதனை என்னன்னா, தாவேகாவுடைய ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர்னு மரணித்திருக்கிறாங்க. அந்த சாதனைகளை அவங்க பட்டியலிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற எந்த விஷயத்திற்காக இந்த 2 வருடமாக தாவேகா தொடர்ந்து போராடி மக்கள் பிரச்சனைகள்ல நின்னு தீர்வை வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு சுத்தமா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பட்டியலிடுங்க.